ஹலோ எவ்ரிவன். எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலில் இன்றைக்கான ஒரு முக்கியமான வீடியோ, அதாவது பைனான்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ரைட். அதாவது பைனான்ஸில் எப்படி ஒரு சப் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறது. ரைட். அப்போ சப் அக்கௌண்ட்னு சொன்னால் என்னது? அதாவது ஒரு பைனான்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நபருக்கு ஒரு அக்கௌண்ட் என்ற அடிப்படையில் தான் பைனான்ஸில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ரைட். இப்போ ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணி கொண்டிருக்காரு அல்லது அவருடைய பைனான்ஸில் வேலைகள் செய்து கொண்டிருக்காருன்னு சொன்னால் அவருக்கு இன்னும் ஒரு அக்கௌண்ட் தேவைப்படுது. இன்னும் ஒரு அக்கௌண்ட்டில் அவர் ட்ரேட் பண்ண விருப்பப்படுறாரு. அது ஸ்பாட் ட்ரேடிங்காக இருக்கலாம், ஃபியூச்சர் ட்ரேடிங்காக இருக்கலாம், மார்ஜின் ட்ரேடிங்காக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ட்ரேட் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு அக்கௌண்ட் வந்து அவருக்கு தேவைன்னு சொன்னால் அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய நேமில் இன்னும் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. காரணம், பைனான்ஸ்ட படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் ஆரம்ப காலத்தில் யூஸ் பண்ண முடியும். ஆகவே இன்னும் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக இன்னும் ஒரு தேர்ட் பார்ட்டி ஒருத்தரோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கேவைசி ப்ரோசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் அவருக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும் பைனான்ஸில். பட் அவருடைய நேம்லேயே இன்னும் ஒரு பைனான்ஸ் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டால் கிரியேட் பண்ண முடியாது. ரைட். ஸோ இப்படியான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு 2-3 பைனான்ஸ் அக்கௌண்ட் தேவைன்னு சொன்னால் இன்னும் ஒருத்தரோட எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா அல்லது அக்கா தங்கச்சி தம்பி அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி யாரையாவது அக்கௌண்ட்டை அவங்களோட கேவைசி டாக்குமெண்ட்லாம் கொடுத்து தான் இன்னும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கேவைசி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணப்பட்ட ஒரு அக்கௌண்ட்டுக்கு தானே ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட் நம்ம சொல்லுவோம். அதுதான் நம்மளுடைய மெயின் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு சப் அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் நமக்கு கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். இது நம்மளுடைய மெயின் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதிலிருந்து நமக்கு தேவையான மாதிரி ஒரு 4-5 சப் அக்கௌண்ட் நம்மளுடைய நேம்லேயே நமக்கு கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஆகவே இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேவைசி வெரிஃபிகேஷன் அப்படிலாம் எந்த விடயமும் தேவைப்படாது. காரணம், உங்களுடைய மெயின் அக்கௌண்ட் அதாவது மாஸ்டர் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கேவைசி அடிப்படையாக கொண்டு தான் நாம் இப்படியான சப் அக்கௌண்ட்டுகள் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஆக இந்த சப் அக்கௌண்ட்டுக்கு இது என்ன தேவைன்னு கேட்டால் ஜஸ்ட் ஒரு இமெயில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதும் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. அந்த இமெயிலில் எந்த ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட்டும் ஆல்ரெடி கிரியேட் பண்ணப்படாத ஒரு புதிய இமெயில் அட்ரஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அந்த சப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். இதன் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு இந்த சப் அக்கௌண்ட் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இது இப்படியான சப் அக்கௌண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஃபண்ட் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது போன்ற முக்கியமான விடயங்கள். ஸோ ஒருத்தர் சப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு மெயின் முக்கியமான மாஸ்டர் அக்கௌண்ட் ஒன்று இருக்கணும். அவருடைய நேமில் கேவைசி கம்ப்ளீட் பண்ணப்பட்ட வெரிஃபைடான ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்கணும். ஸோ அப்படி ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் யாருக்கும் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலில் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன். அதன் மூலமாக உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு மெயின் அக்கௌண்ட் முதலாவதாக ஓப்பன் பண்ணி சரியாக வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொள்ளுங்கள். அதே போல் ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் முதலாக கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கான ரெஃபரல் லிங்க் கீழே ஷேர் பண்ணப்பட்டிருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு விரும்பினீங்கன்னு சொன்னால் என்னுடைய ரெஃபரல் லிங்க் மூலமாக உங்களுக்கு பைனான்ஸ் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட். இப்போ பைனான்ஸ் சப் அக்கௌண்ட் போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி கோர்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு ஒரு 6 பேட்ச் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி 6வது பேட்சுக்கான செஷன்ஸ் இப்போ கரண்ட்டாக போய்கொண்டு இருக்கு. அதே போல் எங்களுடைய 7வது பேட்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆகவே எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமியோட கிரிப்டோ கரன்சி கோர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக 6 வீக்ஸ் இந்த கோர்ஸ் வந்து நடைபெறும். அதில் முதலாவது வீக் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக ஃப்ரீயாக நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஸோ முதலாவது வீக்கில் இருக்கக்கூடிய 3 செஷன், ஓகே, 19th of November, 22nd of November, அதே போல் 23rd of November பார்த்தீங்கன்னு சொன்னால் வெனிஸ்டே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளுமே 7:30 to 9:30 வரைக்கும் ஜூமில் வந்து நாங்கள் ஃப்ரீயாக முதல் 3 செஷனையும் நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். ஆகவே
கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான பேசிக்கான விடயங்கள், இன்ட்ரடக்ஷன், பிளாக் செயின், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட், அதே போல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் போன்ற முக்கியமான பல விடயங்கள் நீங்கள் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ரீ செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமியோட ஃபுல் கோர்ஸ் டீட்டெயில் நாங்கள் வந்து எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி காமன் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக நாங்கள் ஷேர் பண்ணோம். ஸோ நீங்கள் எங்களுடைய காமன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கோர்ஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் அதே போல் மற்ற விடயங்கள் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி காமன் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமியுடன் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். கிரிப்டோ கரன்சியை ஈஸியாக A to Z பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வரை நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ண விரும்புனீங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு நம்பகமான இடத்துல நீங்கள் லேர்ன் பண்ணி இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கான சர்வீசஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி கண்டிப்பாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி 7வது பேட்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்வரும் 19ஆம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட இருக்குது. ஸோ இதுக்கான டீட்டெயிலுக்கு காமன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, நாம் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பைனான்ஸில் சப் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரைட், முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் உங்களுக்கான ஒரு மெயின் அக்கௌண்ட் இருக்கணும், அதாவது ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அந்த மாஸ்டர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய மெயின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதே போல் கேவைசி எல்லாம் முடிச்சு வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், கேவைசி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் பைனான்ஸில் கிடைக்கும். ஆரம்பத்தில் டேஷ்போர்டில் நீங்கள் வந்து இருப்பீங்க. ரைட், ஓகே, சரி. இப்போ இந்த பைனான்ஸ் சப் அக்கௌண்ட் எங்கே இருக்கும், எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னோமா, இந்த இடத்துல பாருங்கள் மேலே ப்ரொஃபைல்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஓகே, நீங்கள் லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்பில் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொஃபைல் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லை உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் கீழே பாருங்கள் ஓம் பேஜ் இருக்கும். ஓம் பேஜில் மேலே பாருங்கள் 3 கோடு இருக்கும். ஓகே, மெனு பார் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய ப்ரொஃபைல் வரும். அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு கீழே சப் அக்கௌண்ட் சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ மொபைல் ஃபோனில் எப்படி நீங்கள் சப் அக்கௌண்ட் அந்த ஃபீச்சரை எடுக்கிறதுங்கிறதுக்கான அந்த ப்ரோசஸ் நான் வந்து இந்த இடத்துல இமேஜ் ஷேர் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், இந்த இடத்துல ப்ரொஃபைல் அப்படி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொஃபைல் லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே பாருங்கள் சப் அக்கௌண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்குது. ரைட், ஓகே, ஒரு சிலர் இப்போ நீங்கள் முதலாக இந்த சப் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபைலில் எடுத்த உடனே இப்படி சப் அக்கௌண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் வந்திருக்காது. ரைட், ஸோ அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் முதலாவது உங்களுடைய டேஷ்போர்டில் பாருங்கள், இங்கால பக்கம் ஓகே இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப் அக்கௌண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்குது. ஸோ இவரை கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முதலாக ரைட் இந்த இடத்துல பாருங்கள் சப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இமேஜ் ஒன்று வரும். அதாவது முதல்ல நீங்கள் சப் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இது சிம்பிள். இந்த ஆக்டிவேட்னு சொல்லக்கூடிய இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ரைட், பைனான்ஸ் ப்ரொஃபைல்குள்ளே போய் ஓகே இந்த சப் அக்கௌண்ட் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். ரைட், ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் உங்களுக்கு இந்த சப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரைட், நான் இந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் ஓகே அதுக்குள்ள விடயங்கள் சம்மந்தமாக அதே போல் இதில் இருக்க இந்த எசட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி விடயங்கள் நான் வந்து பிறகு கதைக்கிறேன். ரைட், ஓகே, இந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கால பக்கம் பாருங்கள் கிரியேட் அ சப் அக்கௌண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்குது. அதாவது உங்களுடைய மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்குள்ள உங்களுக்கு இன்னும் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ரைட், சார் பல பேருக்கு இப்போ கொஞ்சம் யோசிப்பாங்க இப்படி மெயின் அக்கௌண்ட்டில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விடயங்களுமே இந்த சப் அக்கௌண்ட்டில் செய்ய முடியுமா? ஓகே, அது அல்லது இதில் வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து குறைவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு காலமும் இல்லை. நீங்கள் மெயின் அக்கௌண்ட்டில் என்னென்ன வேலைகள் செய்கிறீங்களோ அதே வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சப் அக்கௌண்ட்லேயும் செய்து கொள்ள முடியும். ஸ்பாட் ட்ரேடிங்காக இருக்கலாம், ஃபியூச்சர் ட்ரேடிங்காக இருக்கலாம். அது ஒரு அக்கௌண்ட்டாக தொழிற்படும். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுடைய மெயின் அக்கௌண்ட் எப்படி இருக்கோ அதே போல் உங்களுடைய சப் அக்கௌண்ட்டும் ஒரு அக்கௌண்ட் தான். ஓகே, அதில் பயம் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ரைட், நம்ம கதப்போம் அது சம்பந்தமான விடயங்கள். ரைட், இந்த இடத்துல முதலாவதா கிரியேட் சப் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கக்கூடிய விடயத்துல இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல சப் அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பாப்அப் விண்டோன்னு இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதில் முதலாவது சப் அக்கௌண்ட் டைப்னு ஒன்று கேட்கும். ஓகே ரைட், இப்போ நீங்கள் சப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 அடிப்படையில் உங்களுக்கு இந்த சப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ரைட், முதலாவது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இமெயில் இருந்துச்சு என்று சொன்னால், இப்போ நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய இமெயிலில் உங்களுடைய மெயினான பைனான்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லாமல் இன்னும் ஒரு பைனான்ஸ் இமெயில் உங்கள் கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இமெயிலை கிரியேட் வித் இமெயில் கொடுத்து அந்த இமெயிலினூடாக உங்களுக்கு இதில் சப் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட், இரண்டாவது விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரியேட் வித் விர்ச்சுவல் இமெயில் சொல்லி ஒன்று இருக்கு. அதாவது உங்களுக்கு இமெயில் இல்லாம உங்களுக்கு ஒரு ஏபிஐ கீன்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்கு. அதன் மூலமா உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படி நீங்க கிரியேட் பண்றதை விட ஒரு இமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்றது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு. ஓகே, அதே போல தேர்ட் பார்ட்டி கஸ்டடின்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்கு. இது மூன்றாவது நபர் ஓகே அவங்களுடைய டீட்டெயிலை போட்டு உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்படியான விடயங்கள் இல்லாமல் நமக்கு ஈஸியான அடிப்படையில் நம்பகமான அடிப்படையில் பாருங்க இந்த கிரியேட் வித் இமெயில் இதை கொடுக்கறது மூலமா உங்களுக்கு இன்னும் ஒரு இமெயில் மூலமா ஒரு சப் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட், சிம்பிள் பாருங்க. இந்த இடத்துல கிரியேட் வித் இமெயில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே பாருங்க கிரியேட் வித் இமெயில் சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய இமெயிலை என்டர் பண்ண சொல்றாங்க. அதாவது சப் அக்கௌண்ட் எந்த இமெயில நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. முக்கியமா அந்த இமெயிலுக்கு ஆல்ரெடி ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து இருக்கக்கூடாது. ஓகே, அப்படி இருந்தீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கு இதுல ஒரு சப் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ண முடியும். ஓகே ரைட், இந்த இடத்துல நான் ஒரு இமெயில் கொடுக்குறேன். ஓகே ரைட், ஓகே இந்த இடத்துல நான் வந்து ஒரு இமெயில் கொடுத்துருக்கேன். ரைட், இது வந்து நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறது இல்லை, பட் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு இமெயில் டைப் பண்ணி காட்டுறேன். ssstradingacademy@gmail.com சொல்லி. ரைட், உங்களுக்கு தெரியும் ஒரு இமெயிலை கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்டுக்கான ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணி கொள்ளணும். ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும் போது கவனம், ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளுங்க. காரணம் இந்த பைனான்ஸ்னு சொல்கிறது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எப்படி நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கீங்களோ அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதையும் ஒரு பாதுகாப்பாக நீங்கள் வைத்துக் கொள்ளணும். அதுக்கான சேஃப்டியான பாஸ்வேர்டு எல்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் இந்த இடத்துல ஒரு கேபிட்டல் லெட்டர், சிம்பிள் லெட்டர், சிம்போல், நம்பர்ஸ் அப்படிலாம் போட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ள முடியும். அதே பாஸ்வேர்டை எகெயின் இந்த இடத்துல கன்ஃபார்ம் எகெயின் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ப்ரோசஸ் முடிஞ்சிடும். இவ்வளவுதான் சப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ மாஸ்டர் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய அடுத்த பாப்அப் விண்டோன்னு வரும். அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வகையாக உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஓகே, முதலாவது உங்களுடைய மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று போகும். அது இமெயிலாக இருக்கலாம் அல்லது ஒத்தன்டிகேட்டர் கீயாக இருக்கலாம், எப்படியோ ரைட், அதை கொடுங்க. இரண்டாவது நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணப்பட்ட இந்த இமெயில் இருக்குது தானே, இந்த இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு கோடு ஒன்று போகும். அது 6 டிஜிட் நம்பராக இருக்கும். ஸோ அதையும் கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த 2 அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு சப் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகும். ரைட், உங்களுடைய மாஸ்டர் அக்கௌண்ட் இமெயிலையும் உங்களுடைய நியூ இமெயில் அட்ரஸுக்கான அந்த வெரிஃபிகேஷன் கோடையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணப்பட்டுரும். ரைட், இப்படி கிரியேட் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய சப் அக்கௌண்ட் எங்கே இருக்கும்னு கேட்டால் ரைட் இதே பாருங்கள், இந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டு கீழே இந்த இடத்துல ஒரு சப் அக்கௌண்ட்னு சொல்லி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ நான் அந்த சப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்பட்ட இமேஜ் நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, சப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அவங்களுடைய அந்த சப் அக்கௌண்ட் உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். உங்களுடைய ப்ரொஃபைலில் இந்த சப் அக்கௌண்ட் போனீங்கன்னு சொன்னால் இதுதான் உங்களுடைய நீங்கள் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சப் அக்கௌண்ட்டாக இந்த இடத்துல இருக்கும். ரைட், இப்போ இந்த சப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இப்போ உங்களுடைய மெயின் அக்கௌண்ட், உங்களுடைய மாஸ்டர் அக்கௌண்ட் இருக்குது தானே, அந்த மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் இந்த சப் அக்கௌண்ட் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு காட்டப்பட்டு கொண்டு இருக்குது. ரைட், இதில் நீங்கள் இப்போ இந்த இமெயில் இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் உங்களுடைய சப் அக்கௌண்ட்டில் எகெயின் உங்களுக்கு ஒரு பைனான்ஸில் ஒரு புதிய அக்கௌண்ட் லொகின் ஆகிற மாதிரி உங்களுக்கு லொகின் ஆகி அதில் ஒரு சில வெரிஃபிகேஷன் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அதில் ஒரு செக்யூரிட்டி விடயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விடயங்கள் நீங்கள் கொஞ்சம் கம்ப்ளீட்
கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். அதாவது உங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன், அதே போல் உங்களுடைய 2FA 2 authenticator கீ அதெல்லாம் நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்கொள்ள முடியும். ரைட். அதுக்கு முன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில விடயங்கள் இந்த சப் அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் செய்யணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான சப் அக்கௌண்ட் வரும். இதுக்கு கீழே பாருங்கள் ஒரு பார் ஒன்று இருக்குது. ஓகே, ஒயிட் கலரில். இந்த பார் இப்படி இங்கால நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசபிள் ஆகி இருக்கும். ஓகே, அதாவது நீங்கள் உங்களுடைய சப் அக்கௌண்ட்டில் என்னென்ன விடயங்கள் செய்ய போகிறீங்க எல்லாமே இந்த இடத்துல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசபிள் ஆகி தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஓகே, ரைட். இதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு கேட்டால் இப்போ பாருங்கள் மேலே ஸ்விட்சபிள், அதே போல் கூகுள் 2FA, மார்ஜின், ஃபியூச்சர், ஆப்ஷன், PM அப்படி இருக்குது தானே. ஸோ நீங்கள் என்னென்ன விடயங்கள் உங்களுடைய சப் அக்கௌண்ட்டில் செய்ய போகிறீங்க அது அவங்களுக்கு தேவையான விடயங்களை மட்டும் இந்த இடத்துல எனேபிள் பண்ணிக்கொள்ள முடியும். அது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டாட் 3 ஒன்று இருக்குது. ஓகே, டாட் 3 இருக்குது. இந்த டாட் 3 அப்படி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே பாருங்கள் ஒரு சில விடயங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, எனேபிள் போர்ட்ஃபோலியோ மார்ஜின், ஓகே, அந்த மாதிரி விடயங்கள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஃபியூச்சர் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் ஒரு சப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்பாட் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, அதில் எந்த சிக்கலும் இல்லை. பட் நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அந்த ஃபியூச்சர் ட்ரேடை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் முதலாவது இந்த இடத்துல எனேபிள் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஓகே, அதே போல் உங்களுக்கு தேவையான விடயங்கள் இதில் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சப் அக்கௌண்ட்டை கிரியேட் சப் அக்கௌண்ட்டுக்குள்ள லொகின் ஆனதுக்கு பிறகு இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அங்கே செய்யக்கூடியதாக இருக்கும். பட் இந்த இடத்துல எனேபிள் பண்ணப்படாத விடயங்கள் உங்களுக்கு உங்களுடைய சப் அக்கௌண்ட்டில் செய்ய முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் மார்ஜின் ட்ரேட் பண்ணுறீங்க அல்லது ஆப்ஷன் செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கான தேவையான விடயங்கள் இந்த இடத்துல எனேபிள் பண்ணிவிட்டு அங்கால போய் சப் அக்கௌண்ட் யூஸ் பண்ண வேண்டும். ரைட். இப்போ நான் உங்களுக்கு சப் அக்கௌண்ட்டில் லொகின் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சப் அக்கௌண்ட்டுக்கு எப்படி காசு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரிப்டோ கரன்சி இருக்குது தானே, எப்படி இந்த சப் அக்கௌண்ட்டுக்கு நம்மளுடைய கிரிப்டோ கரன்சியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அல்லது சப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எப்படி மெயின் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்த மாதிரியான விடயங்கள் குயிக்காக இப்போ பார்க்கலாம். ரைட். ஒரு சப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் முதலாவது செய்யணும் நினைக்கிறேன், சப் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அதை ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ரைட். எப்படி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள். ஓகே, இதில் இந்த இடத்துல பாருங்கள் இந்த சப் அக்கௌண்ட்டுக்கு கீழே எசெட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, எசெட் மேனேஜ்மெண்ட். ஓகே, முதலாவது அந்த எசெட் மேனேஜ்மெண்ட் இப்படி கிளிக் பண்ணுங்க. ஓகே, ரைட். இந்த எசெட் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுடைய பாருங்க காட்டுது எசெட் மேனேஜ்மெண்ட் ஸ்போர்ட் வாலெட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் காட்டுது. அதாவது உங்களுடைய மாஸ்டர் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ, அதே போல் உங்களுடைய சப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட் வாலெட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் எவ்வளோ, இதை கொஞ்சம் காட்டுது பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல மாஸ்டர் அக்கௌண்ட்டில் ஒரு $176 இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப் அக்கௌண்ட்டில் நான் ஆல்ரெடி சப் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறதால இந்த இடத்துல உங்களுக்கு பேலன்ஸ் ஒன்று காட்டப்பட்டு கொண்டு இருக்கும் $1.58 மாதிரி. ரைட். இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு மெயின் அக்கௌண்ட்டில் இருந்து இந்த சப் அக்கௌண்ட்டுக்கு எப்படி காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லி. ரைட். அதுக்கு அங்கால சப் அக்கௌண்ட்லேருந்து எப்படி மெயின் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட்டை கிரிப்டோ கரன்சி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரைட். முதலாவது இதுக்கு ஈஸியான விடயம் தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது எப்படி நார்மலாக நம்ம பைனான்ஸில் ஒரு ஸ்பாட்லேருந்து ஃபண்டிங் வாலெட்டுக்கு, ஃபண்டிங்லேருந்து ஃபியூச்சர் வாலெட்டுக்கு, ஏர்ன் வாலெட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதே போல் தான் இங்கே பக்கம் பாருங்கள். இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபர் முதலாவது கிளிக் பண்ணுங்கள். ரைட். கிளிக் பண்ணப்பட்ட உடனே கேட்குது இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, உங்களுடைய மெயின் அக்கௌண்ட்டில் இருந்து சப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா அல்லது சப் அக்கௌண்ட்லேருந்து மெயின் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா. முதலாவது நம்ம சப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே சப் அக்கௌண்ட்டில் காசு இருக்காது. ஆகவே முதலாவது நம்மளுடைய இமெயில், ஓகே மெயின் அக்கௌண்ட்லேருந்து சப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ரைட். இந்த இடத்துல கேட்குறாங்க உங்களுடைய மெயின் அக்கௌண்ட் இமெயில் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய மெயின் அக்கௌண்ட்டுக்கான இமெயிலை இந்த இடத்துல கொடுத்துக்கொள்கிறேன். ரைட். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுடைய அமௌண்ட் எதுலேருந்து எதுக்கு அனுப்ப போகிறீங்க, நார்மலாக ஸ்பாட் இருக்குன்னு சொல்லும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த
ஃபண்டிங் வாலெட் வந்து நமக்கு இதில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஃபண்டிங் வாலெட் அந்த அடிப்படையில் இல்லை. இங்கே நீங்கள் டிரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் உங்களுடைய சப் வாலெட்டுக்கு. இந்த ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் அல்லது ஃபியூச்சர் ஓகே இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் நீங்கள் ஸ்போர்ட்டை முதலாவதாக கிளிக் பண்ணி கொள்ளுங்க. ரைட், ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரம் நம்மளுடைய மெயின் அக்கௌண்ட் டு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் நம்மளுடைய சப் அக்கௌண்ட், அதாவது எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி @gmail.com சொல்லக்கூடிய இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அதாவது அந்த சப் அக்கௌண்ட்டோட ஸ்போர்ட் வாலெட்டுக்கு தான் நான் வந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ரைட், ஸோ இந்த ப்ரோசஸ் பெஸ்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே கேட்குறாங்க என்ன கோயின் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. ரைட், நாம் நார்மலாக எப்பொழுதுமே USDT தான் நாம் இந்த மாதிரி விடயங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நான் USDT செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, இதில் மேக்ஸிமம் சொல்லக்கூடிய அமௌண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு $31 நமக்கு சென்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மாதிரி அமௌண்ட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள முடியும். நான் ஜஸ்ட் ஒரு $10 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெயின் அக்கௌண்ட்டில் இருந்து சப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ரைட், இவ்வளவுதான் விடயம். இதை கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகே, கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள் உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று வருது, ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டட். அதாவது ஃப்ரம் உங்களுடைய மெயின் அக்கௌண்ட்டில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் டு உங்களுடைய சப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அமௌண்ட் $10 ரைட். ஓகே, இப்போ இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு போய் என்ன செய்யலாம்னு கேட்டால் உங்களுடைய சப் அக்கௌண்ட்டில் லொகின் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செக் பண்ணிக்கொள்ள முடியும் சப் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ரிசீவ்ட் ஆகி இருக்குதான்னு சொல்லி. ரைட், இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியான மெத்தட் உங்களுடைய மெயின் அக்கௌண்ட்டில் இருந்து சப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய விடயம். அப்படி இல்லை உங்களுக்கு எகெயின் சப் அக்கௌண்ட்லேருந்து மெயின் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் உங்களுடைய மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு வரணும். ஓகே, மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல எசெட் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணி கொள்ளணும். எசெட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்து தான் உங்களுடைய சப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எகெயின் உங்களுடைய மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வர முடியும். இதுக்கு அதே விடயங்கள் தான், அதாவது சப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய இமெயிலை உங்களுடைய ஆரம்பத்தில் போட்டுக்கொள்ளுங்க. ஸ்போர்ட், அதாவது நீங்கள் உங்களுடைய சப் அக்கௌண்ட்டில் ஸ்போர்ட் வாலெட்டுக்குள்ளே தான் அந்த USDT வைத்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வர முடியும். ஆகவே ட்ரான்ஸ்ஃபர் டு மெயின் அக்கௌண்ட் ஸ்போர்ட் இந்த இடத்துல போட்டாச்சு. எகெயின் USDT. ரைட், இந்த இடத்துல உங்களுக்கு அதில் பாருங்கள் இந்த சப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ மேக்ஸிமம் இருக்குது, $10 நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைத்திருக்கேன் அந்த இடத்துல. பட் நான் இன்னும் அதை உங்களுக்கு வியூ பண்ணி காட்டல. உங்களுக்கு தேவையான நான் சப் அக்கௌண்ட்டையும் லொகின் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த $10 எகெயின் உங்களுக்கு இந்த இடத்துல கொண்டு வரணும்னு சொன்னால் சிம்பிள் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எகெயின் வந்து ரைட் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். பாருங்கள், கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய சப் அக்கௌண்ட்லேருந்து எகெயின் மெயின் அக்கௌண்ட்டுக்கு இந்த $10 வந்து ரிசீவ்ட் ஆகிருச்சு. ஸோ இது சிம்பிளான விடயம். நான் எகெயின் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால் ஒரு $10 என்னுடைய சப் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் போய் காமிக்கிறேன். அங்கே சப் அக்கௌண்ட்டில் நமக்கு $10 ரிசீவ்ட் ஆகி இருக்குதான்னு சொல்லி. ரைட், ஓகே, நான் எகெயின் $10 பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கலாம் நம்முடைய சப் அக்கௌண்ட் எப்படி லொகின் பண்ணுறதுன்னு சொல்லி. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் உங்களுடைய மெயின் அக்கௌண்ட்டில் சைன் அவுட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, லொக் அவுட் பண்ணிவிட்டு எகெயின் எப்படி ஒரு புதிய அக்கௌண்ட் நீங்கள் லொகின் பண்ணுறீங்களோ அதே போல் தான். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் லொகின் போய்க்கொள்ளுங்க. லொகின் போய் அதே போல் உங்களுடைய சப் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே, இமெயிலை கொடுத்துட்டீங்க. ஸோ இமெயிலை கொடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாஸ்வேர்டு ஒன்று கேட்கும். ஓகே, பாஸ்வேர்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், ஓகே, இந்த இடத்துல நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன். ரைட், உங்களுடைய பாஸ்வேர்ட் டைப் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கேட்கும். ஓகே, வெரிஃபிகேஷன் நீங்கள் எங்கே வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பருக்கா அல்லது இமெயிலுக்கா அல்லது ஒத்தன்டிகேட்டரா, ஸோ அந்த மாதிரி விடயங்கள் இருக்குது. அதில் உங்களுக்கான அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி கேட்குதோ அந்த வெரிஃபிகேஷன் இந்த இடத்துல கொடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல ஒத்தன்டிகேட்டட் ஆப் கீயை நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஓகே, ரைட், இந்த இடத்துல இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுதான் உங்களுடைய சப் அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய மெயின் அக்கௌண்ட்டில் இருந்து இப்போ நீங்கள் உங்களுடைய சப் அக்கௌண்ட்டுக்கு லாகின் ஆகிட்டீங்க. ரைட், உங்களுக்கு இப்போ இந்த இன்டர்ஃபேஸை பார்த்தா விளங்கியிருக்கும். அதாவது மெயின் அக்கௌண்ட்டுக்கும் சப் அக்கௌண்ட்டுக்கும் எந்த ஒரு டிஃபரெண்ட்டுமே கிடையாது. அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இந்த சப் அக்கௌண்ட்லேயும் செய்து கொள்ள முடியும். ரைட், இப்போ நீங்கள் முதலாக உங்களுடைய சப் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் லொகின் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் செய்ய வேண்டிய விடயம் இந்த ப்ரொஃபைல்குள்ளே போய் உங்களுடைய அக்கௌண்ட் இருக்குது தானே, இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போங்க. அக்கௌண்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால்
இதில் ஆரம்பத்தில் கேட்கும் இந்த ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, ஐடென்டிஃபிகேஷன் சொன்னால் இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் இது உங்களுடைய சப் அக்கௌண்ட், உங்களுடைய மெயின் அக்கௌண்ட்ல இருந்து தான் இந்த சப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஆகவே இந்த வெரிஃபிகேஷன் ப்ரோசஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல கேட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இரண்டாவதாக பாருங்க, இந்த இடத்துல செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்குது. கண்டிப்பாக இதை கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை சேஃப்டியாக வைத்துக்கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் இந்த செக்யூரிட்டி விடயங்களை கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவு உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்குது தானே, மொபைல் நம்பருக்கான ஒரு ஓடிபி எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் ஒரு ஒத்தன்டிகேட்டர் ஆப் அதையும் போட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை சேஃப்டியாக வைத்துக்கொள்ளுங்க. இதுகெல்லாம் எப்படி செய்யணும் என்று சொல்லி நான் வந்து பைனான்ஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் கேவைசி ப்ரோசஸ் கம்ப்ளீட் பண்ணி இந்த செக்யூரிட்டி விடயங்கள் சம்மந்தமாக நான் கதைத்திருக்கேன். ஆகவே அந்த விடயங்களையும் இந்த இடத்துல நீங்கள் சரியாக கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். ரைட், இப்போ நம்ம மாஸ்டர் அக்கௌண்ட்டில் இருந்து இந்த சப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட அந்த அமௌண்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல எஸ்எட்டுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. ஓகே, உங்களுக்கு இதை ஆப்ரேட் பண்ண தெரியும். ஓகே, எஸ்எட்டுக்குள்ளே போய் ஸ்போர்ட் வாலெட்டை போய் செக் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய அந்த USDT $10 நான் வந்து ஷேர் பண்ணேன் என்னுடைய மெயின் அக்கௌண்ட்லேருந்து இந்த சப் அக்கௌண்ட்டுக்கு. ரைட், அப்படி அனுப்பப்பட்ட அமௌண்ட் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்போர்ட் வாலெட்டுக்குள்ள அந்த $10 வந்து ரிசீவ்ட் ஆகி இருக்கு. ரைட், இப்போ இந்த $10 உங்களுக்கு ஸ்போர்ட் ட்ரேட் பண்ணலாம் அல்லது ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் என்ன மாதிரி ட்ரேட் செய்ய விருப்பப்படுறீங்களோ அந்த வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் டிரான்சாக்ஷன் வேலைகள் செய்து கொள்ள முடியும். ரைட், இந்த சப் வாலெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மார்ஜின், ஃபியூச்சர், ஏர்ன் வாலெட், ஃபண்டிங் வாலெட் அப்படியும் இருக்குது. ஃபண்டிங் வாலெட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன மாதிரின்னு சொல்லி. இதன் மூலமாக நமக்கு பைனான்ஸ் டு பைனான்ஸ், இன்னும் ஒரு பைனான்ஸ் இருந்தாருன்னு சொன்னால் அவங்களுக்கு நமக்கு இந்த ஃபண்டிங் வாலெட் மூலமாக அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த ஆப்ஷனும் இந்த சப் அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் P2P மூலமாக கிரிப்டோ கரன்சி பை பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை உங்களுடைய சப் அக்கௌண்ட்டில் செய்யாமல் உங்களுடைய மாஸ்டர் அக்கௌண்ட் மூலமாக தான் இந்த P2P வேலைகள் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். காரணம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் மாஸ்டர் அக்கௌண்ட்டில் தான் லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அதே போல் அங்கே ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணணும், அந்த மாதிரி விடயங்கள் இருக்குது. அதுக்கு அவங்களுடைய மாஸ்டர் அக்கௌண்ட்லேருந்து இந்த P2P வேலைகள் செய்து கொள்ளுங்கள். பட் சப் அக்கௌண்ட்டில் P2P வேலை செய்ய வேண்டாம். பட் உங்களுக்கு ஃபண்டிங் மூலமாக ஒரு பைனான்ஸ்லேருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பைனான்ஸுக்கு உங்களுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய விடயங்கள் காணப்படும். ஸோ இப்படியான ஒரு சப் அக்கௌண்ட் ஒருத்தர் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய மாஸ்டர், உங்களுடைய மெயின் அக்கௌண்ட் இருக்குது தானே, அந்த மெயின் அக்கௌண்ட்டில் இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ரைட், உங்களுக்கு அதில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இன்னும் ஒரு அதே கோயினில் இன்னும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ண விரும்புனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கு ஒரு சப் அக்கௌண்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். பைனான்ஸில் சப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி, இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். சில பேர் இப்படி செய்வாங்க, ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்து ஆல்டர்னேட்டிவாக இன்னும் ஒரு சப் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் ஸ்போர்ட் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ அப்படியான தேவைகளுக்கும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்போர்ட் ட்ரேடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோயினை ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகே, ஒரு நீண்ட காலத்துக்கு. ஸோ அப்படியான ஃபண்டு ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு சொன்னால் அதுக்கு கூட ஒரு செப்பரேட்டான பைனான்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் நல்லவன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான ஒரு சப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே அவங்களுடைய லாங் டேர்ம் ஃபண்ட் எல்லாத்தையுமே அந்த கோயினில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதால அது சேஃப்டியாக இருக்கும். ஒரு இடத்துல உங்களுக்கு எப்போ வேண்டுமோ அந்த நேரம் போய் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்து கொள்ள முடியும், அதை ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பல காரணங்களுக்காக இந்த சப் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணப்படுது. உங்களுக்கும் உங்களுடைய மாஸ்டர் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 5 சப் அக்கௌண்ட் மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ண கொள்ள முடியும். அதுக்கு மேலேயும் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய பைனான்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெகுலர் பைனான்ஸ் அக்கௌண்ட்டை தான் இருக்கும். அதை நீங்கள் விஐபிக்கு அப்டேட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் எத்தனை சப் அக்கௌண்ட் வேண்டுமானாலும் உங்களால் கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே போல் பைனான்ஸ் சம்மந்தமாக, அதே போல் கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக வேறு வீடியோஸ் நாம் பார்க்கலாம். ரைட், எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட், தேங்க்யூ.